வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் ஐஏஎஸ் தேர்வில் கேட்கப்பட்ட ரொம்பவே கடினமான 10 கேள்விகளை பற்றியும் அதற்கான பதில்களை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்க போகுது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எந்த வகையான கதிர்வீச்சு அப்படிங்கிறது எக்ஸ்ரே பரிசோதனைக்கு அனுமதிக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் கேள்வி. இதற்கான பதில்கள் அல்ட்ராசவுண்டு, கதிரியக்கம், அகசிவப்பு, ரே ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது தான். இதுக்கு பதில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எக்ஸ்ரே அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸ்ரே கதிர்வீச்சோட பரிசோதனையில் அனுமதிக்கப்படுற ஒரே ஒரு செயல். அடுத்து நாம் இரண்டாவதாக பார்க்க போகிறது தொலைக்காட்சிகள் மற்றும் கணினி மானிட்டர்களை வானொலிகளை உருவாக்கக்கூடிய ரசாயனம் என்ன ரசாயனம் அப்படிங்கிறது தான் கேள்வி. இதற்கான பதில்கள் அப்படிங்கிறது ஹீலியம், ஆக்சிஜன், ஹைட்ரஜன், நியான். இதில் பதில் அப்படிங்கிறதும் நியான் அப்படிங்கிறது தான். ஏன்னா நீங்கள் இந்த மேக்னெட்டையோ ஏதாச்சும் ஒரு பொருளையோ நீங்கள் டிவி கிட்ட கொண்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, நியான் ட்ரிகர் ஆகி அதோட கலரை சேஞ்ச் பண்ணுறதை பார்க்க முடியும். அதே நேரத்தில் அதில் ரெட், ப்ளூ, க்ரீன் இந்த 3 விஷயங்களை பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு நியான் தான் உருவாக்கி நம்ம கண்களுக்கு கலரை உருவாக்கி கொடுக்குது. அடுத்து நம்ம மூணாவதாக பார்க்க போகிற கேள்வி, சூரிய குடும்பத்தில் உள்ள எந்த கிரகம் ப்ளூ பிளானட் என்று அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் கேள்வி. இதற்கான பதில்கள் அப்படிங்கிறது சுக்கிரன் அப்படின்னு சொல்லப்படுற ஜூபிட்டர், இரண்டாவது பார்த்திங்கன்னா பூமி, மூணாவது யுரேனஸ், கடைசியாக நெப்டியூன். இதில் பதில் அப்படிங்கிறது பூமி தான். பூமியை தான் ப்ளூ பிளானட் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் நம்ம பூமி பார்த்திங்கன்னா நீல கலரில் தான் இருக்குது. அடுத்து நம்ம நாலாவதாக பார்க்க போகிறது, எந்த ஆண்டு முதலாக மனிதன் நிலவில் தரை இறங்கினான் அப்படிங்கிறது தான் கேள்வி. இதற்கான பதில்கள் 1961, 1969, 1975, 1983. இதில் சரியான பதில் அப்படிங்கிறது 1969. அடுத்து நம்ம ஐந்தாவதாக பார்க்க போகிற கேள்வி, சாதனை 7 திரைப்படங்களில் நம்மளுடைய ஜேம்ஸ் பாண்டை சித்தரித்த நடிகர் யார் அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா கேள்வி. இதற்கான பதில்கள் அப்படிங்கிறது பிராட் பிட்டு, டேனியல் கிரேக்கு, பியர்ஸ் ஃப்ரோஸ்னன் அண்டு ரோஜர் மூர். இதில் சரியான பதில் அப்படிங்கிறது ரோஜர் மூர் தான். பிகாஸ் அவர் தான் பார்த்திங்கன்னா அந்த 007 மூவியில் பார்த்துட்டிங்கன்னா ஜேம்ஸ் பாண்ட் கதாபாத்திரத்தை சித்தரித்த முதல் நடிகர். அடுத்து நம்ம ஆறாவதாக பார்க்க போகிறது, என்ன விதமான நோய் இந்த பைலோரியா அப்படின்ற ஒரு நோயால் பரவுது அப்படிங்கிறது தான் கேள்வி. இதற்கான பதில்கள் அப்படிங்கிறது பாக்டீரியா, கொசு, புரோட்டோசோவா அண்டு வைரஸ். இந்த நாள்களில் எது ஃபைலேரியா அப்படின்ற நோய் பரவறதுக்கு காரணமாக இருக்குது. கிட்டத்தட்ட மலேரியா மாதிரி தான் அந்த நோயுமே, ரெண்டுமே ஒரே மாதிரி நோயாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா இந்த நோய் எதால் பரவுது அப்படிங்கிறது தான் கேள்வி. அதற்கான பதில் அப்படிங்கிறது கொசுக்கள் மூலமாக தான் ஃபைலோரியாவும் மலேரியாவும் பரவுது அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா இந்த மனுஷங்களை அதிகமாக கொல்லக்கூடிய உயிரினங்கள்லேயும் இந்த கொசுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் இருக்குது. உடம்புல ஏகப்பட்ட நோய்களை பார்த்திங்கன்னா கொசுக்கள் தான் உருவாக்கி விடுது. அடுத்து நம்ம ஏழாவதாக பார்க்க போகிற கேள்வி, பேத்தோமீட்டரை அளவிட பயன்படக்கூடிய எந்த விஷயங்களை இந்த பேத்தோமீட்டர் அளவிட பயன்படுது அப்படிங்கிறது தான் கேள்வி. இதற்கான பதில்கள் அப்படிங்கிறது பூகம்பங்கள், மழை பொழிவு, ஒளியோட தீவிரம், பெருங்கடல் ஆழம். இதில் சரியான பதில் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பெருங்கடலுடைய ஆழத்தை அளக்கிறதுக்கு தான் பேத்தோமீட்டரை பயன்படுத்துகிறாங்க. அடுத்து நம்ம எட்டாவதாக பார்க்க போகிற கேள்வி, எந்த வருஷம் நியூயார்க்கோட உலக வர்த்தக மையத்தில் பயங்கரவாதிகள் 2 விமானங்களை மோதி தாக்குதல் நடத்தினாங்க? 9/11 அப்படின்ற அட்டாக் எந்த வருஷம் நடந்தது நியூயார்க் நாட்டில் அப்படிங்கிறது தான் கேள்வி. இதற்கான பதில்கள் அப்படிங்கிறது 2000, 2001, 2002, 2003. இந்த விஷயத்தை எந்த ஒரு அமெரிக்கனாலையும் மறக்கவே முடியாது. 2001 தான் பார்த்துட்டிங்கன்னா 9/11 அட்டாக் அப்படிங்கிறது நடந்து ஒட்டுமொத்த நியூயார்க்குமே பார்த்திங்கன்னா கதிகலங்க வச்சுது. சொல்லப்போனால் அமெரிக்காவே கதிகலங்க வச்சதுன்னு கூட சொல்லலாம். அடுத்து நம்ம 9ஆவதாக பார்க்க போகிற கேள்வி, வயசுக்கு வந்த மனுஷனோட உடம்புல இரத்த சிவப்பணுக்கள் மொத்தம் எத்தனை இருக்கும் அப்படிங்கிறது கேள்வி. இதற்கான பதில்கள் அப்படிங்கிறது 15,000 ட்ரில்லியன், 20 ட்ரில்லியன், 25 ட்ரில்லியன், 30 ட்ரில்லியன். இதில் சரியான பதில் அப்படிங்கிறது 30 ட்ரில்லியன். அதாவது ஒரு வளர்ந்த ஆண்மகன் இல்லை ஒரு பெண்ணோட உடம்புல 30 ட்ரில்லியன் இரத்த சிவப்பணுக்கள் அப்படிங்கிறது இருக்கும். கடைசியாக நம்ம பார்க்க போகிற 10வது கேள்வி, எந்த பருவத்தில் அதிக கொழுப்பு அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு தேவைப்படுது? இதற்கான பதில்கள் அப்படிங்கிறது இலையுதிர் காலம், வசந்தம், குளிர்காலம், கடைசியாக கோடை. இதற்கான பதில் அப்படிங்கிறது குளிர்காலம். குளிர்காலத்தில் நம்ம உடம்புக்கு அதிக
அதிகப்படியான கொழுப்பு சத்து அப்படிங்கிறது தேவைப்படுது. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம உடம்பு வந்து அதிகமான கேலரிஸை வந்து பேர்ன் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு குளிர்காலத்தில் வந்து அதிகமான கொழுப்பு சத்து தேவைப்படும்.